சின்னத்துக்காக சிவபெருமான் குடும்பமே பிரிஞ்சத திருவிளையாடல் படத்துல பார்த்திருப்போம். அந்த மாதிரி மாம்பழ சின்னத்துக்காக தேர்தல் ஆணையத்தோட கதவை தட்டி இருக்காங்க அப்பாவும் மகனும். ஏற்கனவே நாங்க தான் கட்சியே அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்துட்டாரு மகன். அதெல்லாம் கிடையாது, இப்போதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இனிமேதான் கூட்டணி முடிவு பண்ணுவோம்னு சொல்றாரு கட்சியோட நிறுவனர். தேர்தல் வரத்துக்குள்ளாவது கட்சி யாருக்கிட்ட இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு குழம்பி நிக்கிறாங்க கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள். அது என்ன குழப்பம்னு இப்ப பார்க்கலாம். 2016 சட்டமன்ற தேர்தல்ல மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி இனிமே திராவிட தேசிய கட்சிகளோட ஒருபோதும் கூட்டணியே கிடையாதுங்கிற முழக்கத்தோட முதல்வர் வேட்பாளரா களம் இறங்கினாரு பாமக தலைவர் அன்புமணி. ஆனா அடுத்த 10 வருஷத்துல பாஜக அதிமுக கூட கூட்டணி, அன்புமணிய ஒன்றிய அமைச்சராக்கி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ராமதாஸோட புலம்பல்னு பல மாற்றங்களை கண்டிருக்கு பாமக. தவறு செய்வது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிச்ச காலத்துல வாக்குறுதிகளா கொடுத்துட்டு இருந்த ராமதாஸ் அளித்த முக்கியமான வாக்குறுதி தான் தானும் தம் குடும்பத்தினரும் கட்சியில எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன்னு சொன்னது. ஆனா அந்த வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டுட்டு அன்புமணிய கட்சியில கொண்டு வந்து அவரை ஒன்றிய அமைச்சர், ராஜ்யசபா எம்பி, இளைஞரணி சங்க தலைவர், கட்சி தலைவர்னு பல பதவிகள்ல அமர்த்தி அழகு பார்த்தாரு ராமதாஸ். இப்படி போயிட்டே இருந்த நிலையில தான் தன்னோட விருப்பத்துக்கு மாறா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவோட அன்புமணி கூட்டணி வச்சதா இப்ப குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுறாரு ராமதாஸ். பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்ன கிடைச்சிருக்கும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ஒன்றும் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாமக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காத நிலையில கட்சியில தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்ட நினைச்ச ராமதாஸ் இளைஞரணி பொறுப்புக்கு பேரன் முகுந்தனை கொண்டு வர நினைச்சப்ப அதுக்கு முட்டுக்கட்ட போட்டாரு அன்புமணி. இது தொடர்பா 2024 டிசம்பர்ல நடந்த பொதுக்குழுவிலேயே மோதல் வெடிச்சது. பிடிக்கலனா கட்சியை விட்டு போகலாம்னு ராமதாஸ் சொல்ல, பனையூர்ல தனி அலுவலகம் திறந்திருக்கேன்னு அன்புமணி சொல்ல, யார் பேசுறதுக்கு கை தட்டுறதுன்னு தெரியாம கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அன்புமணி மைக்க தூக்கி போட்ட சம்பவமும் அப்போதான் அரங்கேறுச்சு. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி 2 பேரும் அமைதியா இருந்தாலும் கடந்த ஏப்ரல் மாசம் செய்தியாளர்கள் கிட்ட பேசின ராமதாஸ் பாமகவை நிறுவனரும் நானே, தலைவரும் நானேன்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் அன்புமணியை செயல் தலைவரா நியமிக்கிறதாகவும் அவர் அறிவிச்சிருந்தாரு. தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால வெளிப்படையாகவே பாமக 2ஆ உடைஞ்சு 2 அணிகளா மாறுச்சு. இதுக்கு நடுவுல நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கிற வீடியோ எல்லாம் போட்டு தன்னோட உடலும் மனசும் உருக்குலைஞ்சு போயிடலன்னு ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தினாரு ராமதாஸ். தொடர்ச்சியா
செய்தியாளர்களை சந்திச்ச ராமதாஸ் தன்னை அன்புமணி உளவு பார்த்தாரு, தன்னோட மனைவி மேல பாட்டில தூக்கி வீசினாருன்னு சரமாரியா புகார்களை தெரிவிச்சாரு. கட்சியில இருந்த அன்புமணி ஆதரவு பொதுச் செயலாளர், பொருளாளர் என பலரையும் கட்சியை விட்டே தூக்குனாரு. இன்னொரு பக்கம் அவங்கெல்லாம் கட்சியில தான் இருக்காங்கன்னு அன்புமணி பதிலளிக்க விட்டுட்டு இருந்தாரு. இதனால 2 பேருக்கும் இடையேயான விரிசலும் அதிகமாச்சு. இறுதியில யாரை நீக்கினாலும் அன்புமணியை கட்சியை விட்டு நீக்க போறது இல்லைன்னு ஜூன் மாசம் உறுதியா பேட்டியளித்த ராமதாஸ் அந்த வாக்குறுதியையும் மறந்துட்டு செப்டம்பர் மாசத்துல வளர்ந்த கெடா மாறு பாஞ்சிடுச்சுன்னு சொல்லி அன்புமணியை நீக்கிட்டாரு. நான் சரியாக தான் வளர்த்திருந்தா என்ன மார்லையும் பின்னாலேயும் முதுகுலையும் கண்ட இடத்துல ஈட்டியால குத்துற மாதிரி குத்துறான். நான் என்ன செய்யறது? ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். இந்த நிலையில உடல்நலக்குறைவால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட ராமதாஸ் மற்ற தலைவர்களை எல்லாம் பார்க்க அனுமதிச்சுட்டு அன்புமணியை மட்டும் பார்க்க மறுத்துட்டாரு. இதனால கடுப்பான அன்புமணி தன் அப்பாவை வச்சு அவரை சுத்தி இருக்கிற கும்பல் நாடகம் போடுறதா சொல்லி ராமதாஸுக்கே அதிர்ச்சி கொடுத்தாரு. செக்கப் போனது இவங்க சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க, ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க. அதெல்லாம் என்ன போகுது, என்ன ஒரு அசிங்கமா இருக்குது, இதெல்லாம் அசிங்கமா நடந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கானுங்க. மனசுல அப்படியே வெறி கோபத்துல இருக்கிறேன் நான். ஐயா வச்சு டிராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அசராத ராமதாஸ் எந்த முகுந்தனை அன்புமணி வேணான்னு சொன்னாரோ அந்த முகுந்தனோட அம்மாவும் தன்னோட மகளுமான ஸ்ரீகாந்திய கட்சிக்குள்ள கொண்டு வந்து செயல் தலைவரா நியமிச்சாரு. இப்படி ராமதாஸ் அன்புமணி மோதிக்கொள்ள நாங்க ஏன் சும்மா இருக்கணும்னு ராமதாஸ் ஆதரவாளரான எம்எல்ஏ அருளும் அன்புமணி ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலுவும் வார்த்தை மோதல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டாங்க. சமூக வலைத்தளங்கள்லயும் 2 தரப்பும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுவரைக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் கட்சிக்குள்ளேயும் இருந்த குழப்பம் தேர்தல் நெருங்க 2 பேர்ல யாரு உண்மையான பாமக, யாருக்கிட்ட போய் கூட்டணிய பேசுறதுன்னு மற்ற கட்சிகளுக்கும் குழப்பம் ஏற்பட்டுருச்சு. இதனால 2 தரப்பும் மாறி மாறி தேர்தல் ஆணையத்துக்கு போறது, நீதிமன்றத்துக்கு போறது, பொதுக்குழு செயற்குழு கூட்டுறதுன்னு தாங்க தான் உண்மையான பாமகன்னு காட்டுறதுக்கு பல வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்ச அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையறதா அறிவிச்சாரு. மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அந்த நிகழ்ச்சியிலையும் அன்புமணி கலந்துகிட்டாரு. மேடையில அன்புமணியை கூப்பிடும் போது பாமக நிறுவன தலைவர் இப்போ பேசுவார்னு சொல்ல இது எப்பத்துல இருந்துன்னு ஆச்சரியப்பட்டாங்க கட்சிக்காரங்க. அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை உரையாற்றுமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். என்டிஏ பேனர்ல மாம்பழத்தை வரைய அது எப்படி சின்னத்தை அவங்க வச்சுக்கலாம்னு ராமதாஸ் கேள்வி எழுப்ப அங்க ஆரம்பிச்ச மாம்பழ சண்டை. இன்னொரு பக்கம் நாங்க தான் உண்மையான பாமக, அதனால தேர்தல்ல போட்டியிடணும்னா இங்க விருப்ப மனுவை கொடுக்கணும்னு தைலாபுரத்துல விருப்ப மனு வாங்கின ராமதாஸ் தரப்பு அவங்களுக்கு நேர்காணலையும் நடத்தினாங்க. நேர்காணல் தொடர்பா செய்தியாளர்கள் கிட்ட பேசின ராமதாஸ் கூட்டணி தொடர்பா பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்பிக்கையில தானே உலகமே இயங்கிட்டு இருக்கிறதாகவும் ரொம்ப நம்பிக்கையா பேசியிருக்காரு ராமதாஸ். கூட்டணி பற்றி இன்னும் முடிவு பண்ணல, விரைவில் முடிவு பண்ணுவோம். இப்போ கடந்த காலங்களை போல பாமக இப்போ அந்த கடந்த காலங்களை பெற்றது போல அந்த இடங்களை பெற முடியுமா? அதுக்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் உலகமே இயங்குது. பேசினாங்க, பேசிட்டு இருக்கோம், பேசுவோம். தேர்தலே வரப்போகுது, சண்டை நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் போகுதே தவிர குறையல. இப்போ அப்பா பக்கம் போறதா இல்ல மகனோட பக்கம் போறதான்னு பாமக தொண்டர்கள் குழம்பி போய் 2 பக்கமா நின்னுட்டு இருக்காங்க. சின்னமும் பாமக பேரும் யாருக்கு கிடைக்கும், இல்ல அதிமுகவுல பிரிவு வந்தப்ப முடக்கி வச்ச மாதிரி நடக்குமான்னு தெரியாம அவங்க குழம்பி போய் நிக்கிறாங்க.
இவங்க குழம்பி இருக்கிறது பத்தாதுன்னு மாம்பழ சின்னத்தை ஒதுக்குனது தொடர்பா அன்புமணி அட்ரஸுக்கு கடிதம் அனுப்பி குழப்பத்தை பெருசா ஆக்கியிருக்கு தேர்தல் ஆணையம். அதெப்படி அன்புமணிக்கு லெட்டர் பேட் அனுப்பலான்னு கொந்தளிச்ச ராமதாஸ் அந்த லெட்டர் பேடை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இதை விசாரிச்ச நீதிமன்றம் 3 வாரத்துல பதிலளிக்கணும்னு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகுதுன்னு 2 தரப்பும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகனா எப்படி இரட்டை இலையோ அப்படி பாமகனா மாம்பழம் தான் மக்கள் மனசுல பதிஞ்சு போச்சு. 2026 தேர்தல் களத்துல மாம்பழம் தந்தைக்கா மகனுக்கான்னு சீசன் நெருக்கத்துல தான் தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.